இந்த உலகத்தில் இருள் முழுதாக இருக்கும்போது சூரியன் உதித்தா எப்படி மூளை முடுக்கெல்லாம் அந்த வெளிச்சம் சென்றடைகிறதோ, அதன் போல நம்ம கல்புக்குள்ள நம்ம ஒளியாக இந்த குர்ஆன் இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் முழுமையாக ஒளியாகவே இருக்கும். நம்ம கல்பை மூடி இருந்தால் நமக்கு கல்பா மூடி இருந்தால் நம்ம குர்ஆன் உள்ளே போகாது. நம் வாழ்க்கை இருளை போன்றதாக ஆகிவிடும். குர்ஆன் இல்லாமல் ஒரு மனிதன் நேர்வழியிலேயோ நேரான பாதையிலேயோ அல்லாஹ் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலியமாக நம்ம நேரான பாதைகளையோ நேரான வழிகளையோ நம்ம நேர்மையான வாழ்க்கையிலேயோ சந்தோஷமான வாழ்க்கையிலேயோ நம்ம வாழ முடியாது. கஷ்டம் வரும் போதும் எல்லாம் நம்ம குர்ஆன் தான் நம்ம கை கொடுக்கும். சந்தோஷம் வரும்போதெல்லாம் எப்படி அதுக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்பதையும் குர்ஆன் தான் நமக்கு கற்றுத்தருகிறது. உஸ்தாத் சொல்கிற மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இருளடையும் போது சூரியன் வெளிச்சமாக்கி நம்ம மூளை முடுக்கெல்லாம் சென்றடைகிறது போல, நம்ம இப்போது சூரியன் உதிச்சிருச்சு, நம்ம கதவையும் நம்ம ரூமுக்குள்ளே போய் கதவை கூட்டிக்கிட்டா நம்ம அந்த வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடையாது. எல்லாத்தையும் அடைச்சாச்சு, சுற்றி அடைச்சதுக்கப்புறம் நமக்கு எப்படி அதை நமக்கு அந்த வெளிச்சம் உள்ளே வராது. அதன் போல தான் நம்ம கல்பை இறுகி வச்சிருந்தா நமக்கு அது ஒரு இந்த குர்ஆன் சொல்லும் அந்த வார்த்தைகளுக்கான ஒளி நம்ம உள்ளத்தில் போய் சேராது. அப்படி சேராட்டா நம்ம வாழ்க்கை எப்படி வெளிச்சமாகும்? இப்போ நம்ம வெளியே இப்போ கதவை திறந்தா நம்ம வெளிச்சம் இருக்கு, ஆனால் நம்ம கல்புக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம இறுகி போனதுனால அந்த வெளிச்சம் இருக்காது. அந்த இறுகி போன காரணத்தினால இந்த குர்ஆன் உள்ள சென்றடைய முடியாது. மேலோட்டமாக தான் வெளிச்சம் படிச்சு போயிட்டு இருக்கும். அதன் போல தான் நம்ம கல்பை ஃபஸ்ட்டு நம்ம இறுகி போயிருந்தா, இறுகி போன கல்பை அல்லாஹ் இடத்துல அதை நம்ம எப்படியெல்லாம் அந்த கல்பை நம்ம மாற்ற போகிறோம், நம்ம எப்படி அதை கல்பை விசாலமாக்க போகிறோம், கல்பை நம்ம எப்படி திறக்க போகிறோம், கல்புக்கு நம்ம எப்படி இலகுவான ஒரு தன்மையை கொடுக்க போகிறோங்கிற மாதிரி தான் அடுத்தடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த மாதிரி இறுகி போயிருந்தால் நம்ம எப்படி அந்த கல்பை சரி செய்யணுங்கிற மாதிரி நம்ம அந்த ஒரு இதை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம குர்ஆன் இல்லாமல் ஒன்றும் கிடையாதுங்கிறத முழுமையாக நம்ம நம்ப வேண்டும். குர்ஆனை நம் வாழ்வையில் நடமாடும் குர்ஆனாக நம்ம மாற வேண்டும். ரசூல்லா காலத்தில் ரசூல்லா இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள், அனைவருமே குர்ஆனாக வாழ்ந்தார்கள், குர்ஆனாக இருந்தார்கள், குர்ஆனாகவே மரணித்தார்கள். குர்ஆன் இல்லாத வாழ்க்கைகள் அவர்கள் பார்க்க முடியாது. நடமாடும் குர்ஆன் போலவே இருந்தார்கள், நடமாடும் குர்ஆனாகவே இருந்தார்கள். குர்ஆனை பார்த்தா ரசூல்லாவை பார்க்க தேவையில்லை, ரசூல்லாவை பார்த்தா குர்ஆனை பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்களும் குர்ஆனை பொறுத்தே உள்ளது. குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதை செய்வார்கள், குர்ஆன் என்ன செய்ய வேண்டாம் என்று சொல்கிறதோ அதை செய்ய மாட்டார்கள். குர்ஆனை அவர்கள் புறக்கணிக்கவும் மாட்டார்கள், முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். குர்ஆன் சொல்லும் அடிசுவடான ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் கடைபிடித்தார்கள். அதன் போல தான் நம்ம வாழ்க்கையில் முழுமையாக குர்ஆனை பின்பற்ற வேண்டும். குர்ஆனை பின்பற்றினால் மட்டுமே நம் வாழ்வையில் வெற்றி அடைய முடியும், அல்லாஹ்விடத்தில் நாளை சொர்க்கத்தை அடைய முடியும். குர்ஆன் சொல்லும் வாழ்வியல் முக்கியமான நெறிமுறைகளை நம் எந்த கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்துக்கும் அந்த குர்ஆன் தான் உதவும். இப்போ ஒரு மனிதனிடத்தில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கஷ்டமும் அடைகிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு போல கஷ்டம் இருக்குது. ஒருத்தம் மொத்த கஷ்டமும் எப்படி வெளியே வரணும்னு தெரியாமல் முழிக்கிறதுக்கு குர்ஆன் பதில் சொல்கிறது. எப்படி கஷ்டத்திலிருந்து வெளியே வரணுங்கிற வழியே குர்ஆன் சொல்கிறது. முக்கியமான குர்ஆனோட நோக்கமே வழி தான். நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல் தான் குர்ஆன். குர்ஆனை நம்ம பின்தொடர்ந்தா குர்ஆன் நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கிற இடம் இது இன்ஷா அல்லாஹ் சொல்கிறது தான். அல்லாஹ்வை வணங்குங்கள், குர்ஆனை ஓதி நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆனை முழுமையாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு குர்ஆன் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் கடைபிடித்து நாமளும் குர்ஆன் நடமாடும் குர்ஆனாக மாற வேண்டும், நடமாடும் குர்ஆனை மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் நடைமுறையில் நம் வாழ்வில் அனைத்தையும் குர்ஆனாகவே மாற்ற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தான் முக்கியமான ஒரு காரணம் இந்த குர்ஆன் காலேஜ் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை நம் முழுமையாக நம் பின்பற்றி நாளை அனைவரும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் இன்ஷா அல்லாஹ். இது ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த குர்ஆன். ஒவ்வொரு வீட்லேயும் குர்ஆன் இருக்குது, ஆனால் அது மூலையில் இருக்குது. டெய்லியும் ஓதுறவங்க வீட்டும் இருக்குது, ஆனால் அந்த முழுமையாக இந்த ஒரு முறைப்படி ஓதுவார்களான்னு கேட்டால் கிடையாது. அது கேள்விக்குறியாக இருக்குது.
முழுமையாக ஓதுவார்கள் என்றால் சில பேர் நல்லபடியாக குர்ஆனை ஆழமாக புரிந்து கொண்டு ஆழமாக அது என்ன சொல்ல வருகிறது என்று அல்லாஹ் அவங்களுக்கு காட்டி தந்த வழியில் இந்த காலேஜ் அட்டன் பண்ணுறான் மட்டும்தான் அது கிடைக்குங்கிற மாதிரி நோக்கம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்த நல்ல காரியத்துக்கு அல்லாஹ் அவங்க ஒரு உஸ்தாத் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இது பல இது அவங்க வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அதுபடி நம்ம நடந்திருப்பாங்க. அந்த குர்ஆனை அவங்களுக்கு கல்புக்குள்ளே இறங்கி அவங்க கல்பு வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். சில பேரை நீங்கள் பார்க்கலாம், சில பேர் சொன்னதை செய்வாங்க குர்ஆனை. சில பேரை நம்ம இஸ்லாத்தில் வர வைக்க வேண்டும் என்றாலே நம்ம வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இஸ்லாத்தில் நம்ம பார்த்து வந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பது குர்ஆன் போல சொல்கிறது போல நம்ம வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும். குர்ஆன் தவிர்க்கும் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தவிர்க்க வேண்டும். இது சரியா அது சரிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம கடைபிடிக்க வேண்டும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த கல்பை தயாராக வச்சுருக்கணும். கல்பை தயாராக வச்சுருக்கணும்னா நம்ம கல்பு இறுகி போன கல்பை நம்ம உடைச்சி நம்ம மென்மையாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு காரியங்களை நீங்கள் செய்யுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் அதன் போதப்படி நம்ம அதை பின்தொடர்ந்து நம்ம அதை படிக்கிறதுபடி நம்ம அந்த வாழ்க்கையில் மாற்றுறதுக்கு நிறைய இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அல்லாஹும் துணை செய்வான் இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் ஒன்றா பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிதர்